கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவருக்கு கனம் செலுத்தி அவரை ஸ்தோத்தரிப்போம். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. அலை கடல் நடுவினிலே ஆமிழ்ந்து போகிறாயோ? அலை கடல் நடுவினிலே ஆமிழ்ந்து போகிறாயோ? கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரை சேர்க்கும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ? பாராள் இயேசு உண்டு, பதறாதே மனமே. எல்லா போராட்டத்தின் மத்தியிலையும் அலைகள் நடுவிலையும் எங்களை ஆதரிக்கிற நல்ல தெய்வமாக எங்கள் கூடவே இருந்து எங்களை நடத்துகிற கிருபைக்காய் நன்றி. சோர்வின் மத்தியிலையும் ஆண்டவரே, பதறிப்போன சூழ்நிலையிலும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய ஆறுதலின் கரமும் இரக்கத்தின் கரமும் வந்து அமரட்டும் என்று சொல்லி கர்த்தர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 107 29 30 வசனங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசித்த வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் நாடின துறைமுகத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறார். கொந்தளிப்பை அவர் அகற்றி நாடின துறைமுகத்தில் கொண்டு வந்து நம்மளை சேர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். வேத புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் படகிலே பயணிக்கிற சம்பவத்தை நம்ம சுவிசேஷங்களிலே பார்க்க முடிகிறது. அவர்கள் பலவிதமான சூழ்நிலைகளிலே அவர்கள் பயணிக்கிறதை பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது 35வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் படகிலே போகிறார்கள். பலத்த காற்று அவர்கள் படகிலே வந்து அடிக்கிறது நிமித்தம் படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அந்த படகில் வந்து மோதியது. இயேசு கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருக்கும்போது சீசர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறதில் உமக்கு கவலை இல்லையா என்று. உடனே இயேசு என்ன செய்கிறார் என்று நீங்கள் படிக்கும் பொழுது 39 சொல்லுகிறது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கை என்பது ஒரு கடலிலே ஒரு படகில் பயணிப்பது போல திடீரென்று நம்முடைய வாழ்க்கையிலே புயலும் காற்றும் ஓங்கி அடிக்கிற சூழ்நிலைகள் வரலாம். அப்பொழுது என்ன செய்வது என்று நாம் தவிக்கிற நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒன்று, நமக்குள் நம்மோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டால் நம்முடைய வாழ்க்கையின் புயலை அவர் அடக்கி நமக்கு அமைதலை உண்டாக்கி நாடின துறைமுகத்தில் கொண்டு நம்மளை சேர்ப்பார். ஆண்டவரை அறிந்தவர்களானாலும் ஆண்டவரை அறியாதவர்கள் ஆனாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் புயல், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அண்டிக் கொண்டால், இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சார்ந்திருந்தால், அவனுடைய வாழ்க்கையிலே என்னதான் புயல் வந்தாலும் காற்று அடித்தாலும் அந்த மனுஷனுடைய மேலே அது எந்த விதமான பாதிப்பை உண்டாக்காதபடிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அவனுக்கு கொடுக்கும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளை செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சுரந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அன்பு தேவப்பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா எதிரடையான புயல்களையும் ஆண்டவர் அகற்றி உங்களுக்கு பாதுகாப்பையும் விடுதலையும் கட்டளையிட இயேசு போதுமானவராக இருக்க. பாருங்கள், பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழவில்லை. காரணம், அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள்ளுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் அது அவனை பாதிக்காது, சேதப்படுத்தாது, படகை உடைக்காது, கவிழ்த்து போடாது, வீட்டை உடைக்க முடியாது. காரணம், அவன் இயேசுவின் மேல் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். இன்றைக்கி உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்கிறீங்க? மனுஷன் மேலேயா, உலகத்தின் மேலேயா, பணத்தின் மேலேயா, உங்கள் பலத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களா? ஒரு நாள் புயல் வரும், அப்பொழுது நீங்கள் நிலைநிற்க முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்பட்டுவிடும். எனவே இன்றைக்கு நான் உங்களுக்கு அன்போடு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வையுங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு ரட்சிப்பும் பாதுகாப்பும் கொடுக்கிறவர். அவரை போல நம்மளை காக்க வல்லவர் இந்த உலகத்தில் எவரும் இல்லை. எனவே உங்களுடைய நம்பிக்கையை கிறிஸ்து மேல், ஆண்டவர் மேல் வைப்பீர்களானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தந்து நீங்கள் நாடின துறைமுகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் புயலின் மத்தியிலே, ஆண்டவரே காற்றின் மத்தியிலே, அலையின் மத்தியிலே தவிக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கரம் வந்து அமரட்டும். உங்களுடைய பாதுகாப்பை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.